ஏன்டா என்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன், வாங்கின பணத்துக்கு நான் ப்ரூஃப் கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரூஃப் கேட்டான், லேட் ஆகி போச்சு, எங்கள் அக்கௌண்ட்டு வேலை விட்டு போயிட்டாருன்னு. இப்போ ப்ரூஃப் கொடுத்ததுக்கப்புறமும் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தம்பி? அவன் குமுதம் இன்டர்வியூ சொல்கிறான் கடவுளுக்கு தான் தெரியும்னு. இவன் என்ன கடவுள் பக்கத்தில் இருந்தானா? இல்லை நான் கடவுள் பக்கம், யாரும் கடவுள் பக்கத்தில் இல்லை தம்பி, நீ வர்ற என்னை பார்க்கணுன்னு நம்பிக்கை தானே தம்பி. வாழ்க்கை நம்பிக்கை தான், அவருக்கு நம்பி கொடுக்குறோம். சரி, நான் என்ன சொல்கிறேன், நீ என்னை கூப்பிட்டு பேசி கேட்கணும். இல்லை சுரேஷ் சந்திரா அஜித் சார் உச்சத்தில் இருக்காரு, அவர் உச்சத்துல எல்லாம் இல்லைங்க, அவனா ப்ரொமோட் பண்ணிக்கிறான். ஒரு யாரு சொல்றதுக்கு இல்லைங்க, நான் சொல்கிறேங்க, அவனால் முடியும் என் மேலே கேஸை போடட்டும். நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் அந்த மாதிரி ஜென்டில்மேன் கிடையாது, வாங்கின காசு இல்லைன்றான்னு. நான் தான் ப்ரூஃப் வச்சுருக்கேனே, எனக்கு வயசாகி போச்சு, இது டைம் ஆகிடுச்சு, இல்லைன்னா கேஸ் போடலாம் கோர்ட்டில். அதுக்கெல்லாம் 3 வருஷம் தான் லைஃப் டைம். உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு. ஒரு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் 3 வருஷத்துக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணலன்னா கேஸ் போட முடியாது. அதில் தான் நான் மாட்டிக்கிட்டேன். 2வது, நம்ம ஊர் அசோசியேஷன்லாம் உருப்படாத அசோசியேஷன். ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, நான் திமிரத்தான் பேசுவேன், யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதை பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது.